தேர்தல் பிரச்சாரங்களும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை வரும் ஏப்ரல் 2 தொடங்க இருக்கிறார். தனது பிரச்சாரத்தை திருவாரூரிலிருந்து தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். முதல்வரோட இந்த பிரச்சார பயணம் எப்படி அமைய இருக்கிறது? ஏப்ரல் 2 தொடங்கி எந்தெந்த பகுதிகளில் பயணப்பட இருக்கிறார்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஏப்ரல் 2 திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அவருடைய பிரச்சாரம் எந்த தேதியில தொடங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில ஏப்ரல் 2 திருவாரூரில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிரச்சாரம் தொடங்குகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதனால ஏப்ரல் 6 கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்காக வேட்பு மனுவை முதலமைச்சர் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்துவிட்டு ஏப்ரல் 21 பிரச்சாரத்திற்கான கடைசி நாள் அன்றைய தினம் கொளத்தூர்ல தான் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். இதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பிரச்சார பயணத்தின் திட்டமிடலாக இருக்கிறது. ஏப்ரல் 3 திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய பிரச்சார பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2 திருவாரூர், ஏப்ரல் 3 ஜெயங்கொண்டம் திருவெரும்பூர், ஏப்ரல் 4 கரூர் திருப்பூர், ஏப்ரல் 5 நாகர்கோவில் திருநெல்வேலி அப்படின்னு தொடர்ந்து அவருடைய பிரச்சார பயணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பிரச்சார பயணம் நிறைவடையக்கூடிய ஏப்ரல் 21 காலையில ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியிலையும் மாலையில கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். முதலமைச்சருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது பொதுக்கூட்டம் வாயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான இடங்கள்ல அவர் பிரச்சார வாகனத்துல சென்று பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுடைய பிரச்சார பயண விவரம் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.